டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க, அதனாலதான் வந்து போட்டியிடல பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்றாங்க. இப்போ அமைச்சர்கள் எதை சொல்வது, அமைச்சர்கள் சொல்வதை பற்றிலாம் நாங்கள் இப்போ கவலைப்பட போவதில்லை. டெபாசிட் வாங்குறோமா வாங்கலையான்றதில்ல, உங்களை நோக்கி போட்டி போடக்கூட நீங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் அதாவது ஒரு போர்க்களம் என்றால் 2 வீரர்கள் துணிச்சலாக போர் செய்யணும். நீ போருக்கு வரேன் உன் போருக்கு நாங்கள் தயாராகவே இல்லை. ஏனென்றால் நீ போர் வீரனே அல்ல, நீ நேர்மையான போர் வீரனே அல்ல, நீ முதுகுல குத்துறவன். அதனால் உன் கூட நான் போட்டி போட தகுதி உனக்கு தகுதி இல்லை, என் போட்டியை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உனக்கு இல்லை என்பதை தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. அதனால சும்மா இந்த டெபாசிட் அந்த போஸ்ட் ஆப்போசிட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெட்கி தலை குனிய வேண்டும். போட்டிக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. நான் ரவுடினா இன்னொரு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா யாரு வரா? எதிர்காலத்தில் எனக்கு நேராக போட்டி போடுவதற்கு ஒருவர் வரவில்லை என்றாலே திமுக முதலில் கவலைப்பட வேண்டும். எதற்கு எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். களம் சரியாக இருந்து களங்கம் இல்லாத களமாக இருந்தால் எல்லோரும் போட்டிக்கு, ஜனநாயகம் என்றால் நம்பிக்கையோடு போட்டிக்கு வருவதுதான் ஜனநாயகம். உங்க கூட போட்டிக்கு வரவே யாரும் தயாராக என்றால் பெருமை இல்லை, சிறுமை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க இல்ல, அதை பத்தி நான் சொல்லல. எங்க கட்சியை பத்தி சொன்னேன். பாரத தேசத்தை ஆளும் ஒரு கட்சி நீங்கள் எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். மற்றவர்களை பற்றி நான் பேசலாம். அது அவங்க கிட்ட கேளுங்க. நாங்க போட்டியிடுங்க அளவிற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா புயல் வேகத்துல செயல்படுறாரு சேகர் பாபு சொல்றாரு. எந்த புயல்? எப்படி புயல்? அப்போ எனக்கு புயல் மேலே சந்தேகம் வருது. புயல்னா எப்படி இருக்குன்னே சந்தேகம் வருது. முதலமைச்சர் புயல் வேகத்தில் நடமாடுகிறார் என்றால், செயலாற்றுகிறார் என்றால், வேங்க வயல்ல எங்க புயல் போச்சு? ஒரு மாதத்துல மீட்டர் ரீடிங் எடுப்போம்னு சொன்ன புயல் எங்க போச்சு? அதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனத்துல புயல் எங்க போச்சு? நீட் விவகாரத்துல புயல் எங்க போச்சு? ஐயோ, புயல் எங்க, செயல் எங்க போச்சு? செயல் எங்க போச்சுன்னா புயல் இங்க இருக்கு, புயல் இங்க இருக்குன்னா முதல்ல செயலை காட்டுங்க, அப்புறம் நாங்க புயலா இல்லைன்னா நீங்க ஆமை வேகத்துல நீங்க நடமாடுறீர்கள் சொல்லுவோம். சேகர் பாபு என்ன வேணாலும் சொல்லுவார். இன்னைக்கு சேகர் பாபுக்கு வேற வழி இல்லை. அதனால இப்ப புயல் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தமிழகத்துல இப்ப முதலமைச்சர் நடந்து வருகின்ற அளவுதான் புயல்னா, அப்ப புயலுக்கே நாம எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல புயல் வருதுன்றதை நம்ம கணக்கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாஜக சார்பாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த இடைத்தேர்தலை குறிப்பிட்டு சொல்றோம், பட்டியல் அடிச்சு வச்சு மக்களை வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க. மக்கள் சுய சிந்தனையோட தானே ஓட்டு போறாங்க, நீங்க நம்பலையா? பாஜக எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் சுய சிந்தனையோட ஓட்டு போறாங்க. பாஜக சுய போடுகிறார்கள் என்பதுதான் ஜனநாயகத்தில். ஆனால் அவர்களை சுயமாக சிந்திக்க விடுவதில்லை என்பதுதான் நமது கருத்து. விட மாட்டேன்றாங்க. அவங்க ஆட்சி அதிகாரம் எல்லா பலத்தையும் அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதுதான். அதனால மக்கள் தானாக முன்வந்து அவர்கள் பதிவு செய்வது இல்லை. அதுவும் இடைத்தேர்தலில் அந்த கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். மக்களை நான் என்னைக்குமே குறைத்து மதிப்பிடல. ஆனா அரசாங்கம் நேர்மையாக தேர்தல் நடத்தும் வழிமுறைகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தரமாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. பெரியார் குறித்து சர்ச்சைக்கான சீமான் பல கருத்துக்கள் தெரிவிக்கிறார். அது பாஜகவோடு ஒத்து போகுது. திமுக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவோட பி டீம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரியார் குறித்த கருத்து பாஜகவோடு ஒத்து போவது பார்க்கும் பொழுது நாம் தமிழர் பாஜகவோட பி டீமா? இல்லை, இதுக்கு நான் நேற்றே ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நாங்க வந்து டீம் கிடையாது, தீம். அவங்க தீமும் நாங்க தீமும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெரியாரை பற்றி பிம்பத்தை உடைப்பது யாராக இருந்தாலும் நாங்கள் அது சரி என்று சொல்வோம். ஏன்னா அவரது பிம்பத்தை உடைப்பதற்கு நாங்களும் பல ஆண்டு காலமாக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். பெரியார் சமூக சீர்திருத்தவாதி இல்லை என்பதை எங்களது தலைவர்கள் பல முறை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று அடிஷனலா அண்ணன் சீமானும் பதிவு செய்வது வரவேற்கத்தக்கது என்பது எனது கருத்து. இங்க தேர்தல் நடக்கட்டும், என் கட்சி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வழிமுறைகளை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, அவ்வளவுதான்.
வெற்றி வெற்றி பெறும். ஆளே இல்லைன்னா எதிரியே இல்லைன்னா அப்புறம் வெற்றி தான். வெற்றி எங்க இருக்கு? வெற்றி தேர்தல் தான். என்ன பண்ண முடியும்? நன்றி தம்பிங்களா. அனைவருக்கும் மறுபடியும் எனது உளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும். தமிழகத்தில் வலி பிறக்க கூடாது, அவ்வளவுதான். அதனால தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு ஆசையோடு எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள். நேரடியாக வந்த பத்திரிகை சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மறுபடியும் சொல்றேன், பரிசோடு ஆரம்பித்திருக்க வேண்டிய இந்த பொங்கலை ஏமாற்றத்தோடு தமிழக மக்களுக்கு ஆரம்பிக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர் என்பதை மறுபடியும் பதிவு செய்கிறேன்.